நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று பொங்கல் ஸ்பெஷலாக மார்கழி பூவே உங்களுக்காக வந்திருக்கின்றது. இந்த மார்கழி பூவையில் நாம் கோலங்களை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். இந்த கோலங்களை பற்றி நமக்கு தகவல்களை திரட்டி தந்திருக்கிறவர் நெய்வேலி டவுன்ஷிப்பில் வசிக்கும் திருமதி லோகேஸ்வரி அவர்கள். இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் கோலங்களையும் அந்த கோலத்திற்கான தகவல்களையும் திரட்டி தந்தவர் அவர். அவருக்காக நுவலி விளையாடி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. எல்லா ஊர்லேயும் எல்லா மாநிலத்திலையும் கோலங்கள் போடுகிறோம் அப்படின்னாலும் ஊருக்கு ஊர் மாறல பெயர் அப்படின்னாலும் மாநிலத்திற்கு மாநிலம் இதன் பெயர்கள் மாறுது. எப்படி மொழி மாறுதோ அது போலவே கோலத்தின் பெயர்களும் மாறுது. சில இடங்களில் வடிவங்களும் மாறுது, உபயோகப்படுத்துகின்ற பொருட்களும் மாறுகின்றது. நம்ம தமிழ்நாட்டில் கோலம் சொல்கிறோம், நம்ம கோல மாவில் போடுறோம். முக்கியமான பண்டிகை நேரங்களில் அரிசி மாவில் போடுறோம். மற்ற மாநிலங்களெல்லாம் எந்தெந்த பெயர் சொல்கிறாங்க, எந்த வடிவத்தில் அமைஞ்சிருக்குது, அது சில மாநிலங்களில் என்ன பொருட்களால் போடுறாங்க அப்படிங்கிற தகவல்களை ஆசையுடன் திரட்டி தந்திருக்கின்றார் திருமதி லோகேஸ்வரி அவர்கள். முதல்ல ஒரியாவில் பார்த்தீங்கன்னா ஜோதி இல்லைன்னா சிட்டா அப்படின்னு கூப்பிடுறாங்க கோலத்தை. இது வெள்ளை நிற அரை திரவ அரிசியை பயன்படுத்தி வரிக்கலவையாக போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் வியூக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜார்க்கண்ட் மற்றும் பீகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா அரிபான் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ரங்கவல்லி இல்லைன்னா ரங்கவல்லிகளு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கர்நாடகாவில் போடுற கோலத்தினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னா மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு கோல வடிவத்தை இணைந்து செஞ்ச மாதிரி இருக்கும். கேரளா ஸ்பெஷல் என்னன்னா உங்களுக்கே தெரியும். மற்ற நாட்களில் சாதாரண கோலம் போட்டாலும் அவங்க விசேஷ நாட்களில் போடுகின்ற அத்தப்பூ கோலம், பூக்கோலம் தான் கேரளா ஸ்பெஷல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ராஜஸ்தானில் மந்தனா இல்லைன்னா மண்டலா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த வார்த்தை மண்டனா அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்ததுங்கிறாங்க. அப்படின்னா அலங்காரம் அப்படிங்கிற பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்காளத்தில் அல்பனா இல்லைன்னா அல்போனா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அல்போனா கிளாஸஸே நடக்குது. நம்ம கோலத்துக்கு வகுப்புகள், அல்போனா கோலங்கள் போடுவது எப்படின்னு வகுப்புகளே நடக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உத்தரகாண்டில் ஐப்பான்னும், பீகாரில் ஹரியானா அப்படின்னும், பீகாரில் அரிபானா அப்படின்னும், மகாராஷ்டிரில் சன்ஸ்கார் பாரதி. எங்கேயோ இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. சன்ஸ்கார் பாரதி எப்படி இருக்குன்னா அரைவட்ட வடிவமாக இருக்கும். அடுத்தது மதுராவிலையும் பிருந்தாவனிலையும் சாஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாஞ்சிங்கிற கோலம் எப்படி இருக்கும் அப்படின்னா காகித ஸ்டென்சில்கள், அதாவது காகிதத்தால் ஆன ஸ்டென்சில்கள் இருக்கும். அதை உபயோகப்படுத்தி தான் அவங்க அந்த கோலத்தை போட்டிருப்பாங்க. இமாச்சல பிரதேசத்தில் அரூபன்னும், அஸ்ஸாமில் பிஹுனும், கன்னடத்தில் ரங்கோலினும், உத்தரப்பிரதேசத்தில் சவுக் பிரானானும் சொல்கிறாங்க. குஜராத்தில் சத்யா அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாபில் ஒர்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கோலங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்படுகிறது. அப்படின்னாலும் சில மாநிலங்களில் கோலங்கள் வாசலில் மட்டும் போகிறதும் இல்லாமல் இந்த குடிசை வீடுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற, இன்னமும் சில ஊர்களிலாம் குடிசை வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த குடிசை வீடுகளில் சுவர் அலங்காரத்துக்கும் கோலங்களை போட்டு அவங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கோலங்கள் மொத்தத்தில் எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் எல்லா மாநில மக்களும் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோலங்கள் நேர்மறை எண்ணங்களை பரவ செய்யும், எதிர்மறை சக்தியவே அளிக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. உளவியலில் சாதாரணமாக உளவியல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் போடுகின்ற கோலங்களை வைத்தே அவங்களுடைய குணங்களை நாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் வாசலில் போடுகின்ற கோலங்கள் அன்றன்றைக்கு அவருடைய மனநிலை எப்படி இருக்கின்றது அப்படின்னு கண்டுபிடிக்க உதவும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கையில் நாம் திருமதி லோகேஸ்வரி அவர்களை பற்றி நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஆர்வமாக அர்ப்பணிப்பாக செய்கிற வேலையை செய்வாங்க. அவங்க காலத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னை வடிவமைச்சிக்கிறாங்க, அப்டேட் ஆகிக்கிறாங்க. அவருடைய கற்பனை திறனுக்கு எல்லையே கிடையாது. அவருடைய கலை திறன் மேம்பட்டவர்.
அதே சமயத்தில் தனக்கு தெரிந்த விஷயங்களை பிறருக்கு சொல்லித் தருவதிலும் தயங்காதவர் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? திருமதி லோகீஸ்வரி அவர்களுக்கு நுவலி வெளியாடி நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களும். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.